நீ யாரு சொல்ல மாட்டீங்களா? உங்க அப்பா பாட்டு முதல்ல சுத்துவாங்க. நீ யாரு சொல்ல அப்பதான் நான் தானே வியாபாரம் பார்த்தேன். தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடி வியாபாரம் பார்த்தது யாரு? நான் தான் மாம்பழத்துல வியாபாரம் வந்து எல்லாம் நான் தானே பார்த்து இருந்தேன். முதல்ல யாரு வியாபாரம் பார்த்தது? முதல்ல நான் தான் வியாபாரம் பார்த்தேன். தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடி வியாபாரம் மாம்பழம் வியாபாரம். உங்க அம்முதனா? நீங்க ஒப்புக்கு வந்தனா? பொம்பளை தானா? எனக்கு நிச்சயமா டவுட்டா இருக்கு. நீ ஆம்பளை தானா? இல்ல பொம்பளைக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. ஏங்க பொறுமையின் பொக்கிஷம் யாரு? பொம்பளை. அப்புறம் ஏன் இவ்வளவு உனக்கு கோவம் வருது? நீங்க கோவத்தை தூண்டி நான் பசங்க ஏன் வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மட்டும் சொல்றேன். நீ என்ன வியாபாரம் நீங்க என்ன வியாபாரம் பண்ணிக்கிறீங்க? தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடி மாம்பழம் வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. உன் பழத்தை யாரு கேட்டா? உன் பாஸ் உன் உன் மாம்பழத்தை யாருமா கேட்டா? உங்க பழத்தை நான் யாரு கேட்டேன்? உன்னோட பழத்தை யாரு கேட்டான்றேன்? உங்க பழத்தை நான் கேட்டேனா? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். நான் பேசுறது ஏன் வியாபாரம் பாக்குறேன்? தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடி தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடி தக்காளி எதுக்கு போயிடும் கோவம் வருது? நான் பாட்டு பொம்பளை ப்ரோக்ராம் என்ன போல ஆம்பளை என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளுக்கா உதவி பண்ணணும். அதை விட்டு பொம்பளை எடுத்துட்டு வரீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க வச்சாளா? நீங்க வச்ச சட்டை சவுடாளா? கம்மியாயிருச்சு. நீங்க வச்ச சட்டை சவுடாளா? யாரு அடிச்சு ஆப்பாய் போட்டு போற கூட அண்ணாடி குண்டா போற ஓட்ல ஒரு டப்பா டான்ஸ் பண்ணணும். நான் போற வந்து ரெண்டு தெரிஞ்சு பாரு வச்சுக்க. என்னை பாரு என் வீட்டு இதே பாரு நான் சட்டமா இவர் மாதிரி என்னை விட ஓட்டு. என்ன என்னடா என்னடா அண்ணே ஒரு 4 பேர் வாங்க அண்ணே. நான் வரேன். ஐயோ ஏமா வரேன்டியா? எதுக்கு 4 பேர் வர சொல்ற? இவ்வளவு தூரம் எனக்கு பிடிச்சீல. என் மண்டைய பிடிச்சீல. உன் மண்டைய பிடிச்சனா? என் மண்டைய பிடிச்சு. இல்ல உன்னை பிடிச்சு தள்ளனா? பொறுமையா பேசுமா. நீங்க பொறுமையா. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். ஆம்பளையிலே பொம்பளை இல்ல. பெண்ணிலனா ஆண் இல்ல. சிவனையிலே சக்தி இல்ல. சக்திலனா சிவன் இல்ல. ஜாக்கெட்டிலே பாவாடை இல்ல. லுங்கிலே வேட்டி இல்லை. அது இல்ல இது இல்ல. எது இல்லனா அது இல்ல. யாரு? போனா போயிட்டு போது நம்மளோட வந்தவளையாச்சும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. நானே அதுதான் நினைக்கிறேன். போனா போதுன்னு பாவம் அந்த புத்தாண்டுல ஏத்திட்டு வந்த ஆம்பளை பையன் அவன் ஒத்தைய மணக்காட்டுல இருந்து வந்திருக்கிற. சரி நம்ம பொம்பளை படம் அனுசரிச்சுட்டு போவோம். என்னமோ நீ வச்சது மாதிரி ரொம்ப போயாங்கிற மாமாங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இங்க யாரு? இங்க வாரு. சும்மா இங்க வாரு. கோத்த குண்டமனே. ஏய் அட போடி. பப்புட ஏத்தினா அவளே பாரு. அந்த புள்ள இவ்வளவு கோவம் வருது. நான் போடி அடி போடி அடி போடி அடி. போடா வாடா. எப்ப வர? இல்ல எதுக்குறான்னு கேக்குறேன். மொத்தமா டான்ஸ் ஆடியா ரவுடி பொம்பளையாடா. ஓயாம கால தூக்கு யாருமா? ஓயாம கால தூக்காத. நான் ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் மோசமான முக்கியமான ஆளு. மோசமானவன். என்ன மோசமானவன்? உனக்கு தெரியாது. என்ன அவனை பத்தி தெரியாது. சத்தியா போக மாட்டேன். சத்தம் போயாண்டேன். இங்க வாரு. ஏய் முத்து. இங்க வாரு. போட்டு உன்னை குத்து ஊத்துன்னு குத்தி புடுவே. அடியே உனக்கு மரியாதை நினைச்சுக்க. மரியாதை கொடுத்து மரியாதையா பேசு. நீ வர பொம்பளை மரியாதை கொடுத்து மரியாதை வந்தே வெண்ணே. உன்னை நான் உங்களுக்கு நான் நான் உங்களுக்குதானா? ஏய் வெண்ணே மேனே. ஏய் உங்களுக்குதானா? ஏய் என்னடா? என்னடா? ஆய வச்சு நினைச்சுக்க. ஏடா சுடுங்க நீ கால்ல ஊத்துற மாதிரி இந்த பர பறக்கற. இங்க இருக்கா? உங்களோட சண்டைக்கு வந்தனா? நான் உங்க கூட சண்டை. உங்களுக்கு வந்தனா? நான் உங்களுக்கு வந்தனா. காரி வேணா என் மூஞ்சில துப்பே. ஒரு டூப்ரஸ்ல உப்பு இருக்கா? நக்கி பார்த்தா தானே தெரியும் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு. எல்லாம் ஒரு விளம்பரம் தான். என்னது என்ன செய்தி சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வைத்தியம் பேசுறீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு நாள் சொல்ல முடியுமா? நல்லா கேப் விடாம இட விடாம சொல்லணும். தமிழ் அகராதின்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் அடுக்கு சொல்லணும் ஒண்ணு இருக்கு. கேப் விடாம இட விடாம கடகடன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லிருக்காங்க. பெரிய புலவர் மக புலவரா பேசிட்டு இருக்கா. சொல்றத மட்டும் தெளிவா சொல்லுமா? மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே. ஏன் உங்க வீட்ல எல்லாம் உனக்கு இடம் இல்லையா? அது என்னோட சௌரியம். சரி நான் சொல்ல வேண்டியது மட்டும் நீ தெளிவா சொல்லுவாப்பா. என்ன சொல்லணும்? மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே மேட்ல ஒருத்தே மல்லத்துல ஒருத்தே சொல்லுவாப்பா. சொல்லிடே அவனுமா? சொல்லுடி லூசு முண்டை. ஏய் லூசு முண்டனே சொல்ல லூசு பையல. ஏய் பேசுறீ. மேட்ல ஒருத்தே பல்லத்துல ஒருத்தே. அவ வீட்ல இடம் இல்ல நான் என்ன பண்றது? சரி விடு இத சொல்லிட்டீல. இன்னொன்னு சொல்லிடுறியா? மொச்சை பச்சை மொச்சை. மொச்சை பச்சை
மொச்சை பச்சை மொச்சையை கொடுத்துட்டு பொட்டியை கொடு. மொச்சை பச்சை மொச்சை பச்சை மொச்சையை வச்சுட்டு பொட்டியை கொடு. மொச்சை பச்சை மொச்சை பச்சை மொச்சையை கொடுத்துட்டு பொட்டியை கொடு. பொட்டியை வாங்குறது நான் என்ன எங்க வேகமா சொல்லு. கேக்குறேன் சொல்றி. ஒரு தடவை வேகமா பேசுறீல்ல. ஆமா பொறுமையா கூட சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்ல. மொச்சை பச்சை மொச்சை. ஐயோ உங்களுக்கு பாடம் நடத்தும் போது சரி இதை கூட விடு. ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓன் தண்ணி சுடு தண்ணி ஓன் தண்ணி சுடு தண்ணி ஏன் தண்ணி சுடு தண்ணி ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓன் தண்ணி சுடு தண்ணி ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓன் தண்ணி சுடு தண்ணி சொல்லுவோம். அது என்ன ஓன் தண்ணி சுடு தண்ணி? ஏன் பச்சை தண்ணியை தண்ணி ஊத்துனா கலந்துருவேன். ஓஹோ அப்படியா? சுடு தண்ணி தானே. என்ன சொல்லணும்? ஏன் தண்ணி சுடு தண்ணி ஓன் தண்ணி சுடு தண்ணி. உங்க தண்ணி சுடு தண்ணி உங்க தண்ணி சுடு தண்ணி அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. அதோட வச்சுக்கோங்க. சரி சொல்லு. உங்க தண்ணி சுடு தண்ணி உங்க தண்ணி சுடு தண்ணி உங்க தண்ணி சுடு தண்ணி. ஏன் தண்ணியிலே சுடு தண்ணியை ஊத்து. ஓன் தண்ணியில ஊத்தாத. சரி இதை வந்து சொல்லிட்டீங்க. இன்னொரு கேட்கறேன் சொல்லிடுவீங்க. நம்ம மக்கள் பூரா விவசாயிகள். ஏன்னா விவசாயி அனைவருமே என்ன தேவை? ஏர் ஓட்டனா கலப்பை தேவை. இதை மட்டும் பொறுமையா சொல்லு. நான் பொறுமையா கூட சொல்றேன். கிழமை உழுத புழுதியில கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பணம் ஓலை. கண்டெடுத்த பணம் ஓலை. மேல 7 ஓலை கீழே 7 ஓலை ஆக மொத்தம் 14 ஓலை. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பணம் ஓலை. மேல 7 ஓலை கீழே 7 ஓலை ஆக மொத்தம் 14 ஓலை. இது ஒண்ணும் கொச்ச வார்த்தைலாம் கிடையாது. தீர்க்கமா சொல்லுவாங்க. சொல்லுதா? கிழமை உழுத புழுதியில கிழமை உழுத புழுதியில ஓலை. நல்லா கேட்டுக்க. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பணம் ஓலை. மேல 7 ஓலை கீழே 7 ஓலை ஆக மொத்தம் 14 ஓலை. கிழமை உழுத புழுதியில கண்டெடுத்த பணம் ஓலை. மேல 7 ஓலை கீழே 7 ஓலை ஆக மொத்தம் 14 ஓலை. என்ன சொல்லுவாப்பா? சொல்ல மயிருக்கா என்னத்துக்கு கோவப்படுறேன்? தூரம் கோவப்பட்டு இல்ல. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியும்ல. அப்ப வேற பேசிட்டு இருக்கேன். இத சொல்ல சொல்லையா? ஏண்டி ஓலை இது கண்ணு போனாலும் பரவாயில்ல. செத்தா ஒண்ணு சண்டையில சாகணும். இல்லாட்டி மண்டை 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 உடஞ்சுனாச்சு சாகணும். இந்த இடத்துல என்ன பண்ற? ஓ ஆடுனா ஆடுனா படுத்தா அடி உன் தொண்டையில இதை வைக்க சத்தமா பேசுறீ. அதெல்லாம் கண்டுக்காத. படுத்து ஆடுவேன்னு சொல்லுவாங்க. அப்படியா? நேத்து ஒரு உள்ளே கூப்பிட்டு வர மாட்டேன்னுச்சியா? வந்துருச்சா? யாரு கூப்பிட்டாலும் வந்துருமா? ஓ ஏன் ஒரு தெரிஞ்சு சொல்லுங்க. அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நம்ம பொங்க வைக்க முடியும். பெரிய மனுஷன் நான் கும்பிடுவோம்னாக்கா. உங்க அம்மா எங்க அம்மா என் அம்மா உமா இல்ல உங்க அம்மான்னு அடப்படுதாம்மா முடியுமா? மாடு ஜல்லிக்கட்டு பிடிக்கும் போது எதை பிடிப்போம்? தும்புல பிடிப்போமா இல்லையா? இந்த மாடு புடிவிடு மாடா இல்லையான்னு பாக்கணும்ல. ஆட்டப்பட வந்த அம்மா வீடி கொண்டு அலைகிறாயா? வந்துருங்க மரியாதையா வந்துரு. நேற்றெல்லாம் முரட்டு பொம்பளைய போட்டுக்கிட்டு கட்டி பிடிக்கிறானா நழுவிட்டு நழுவிட்டு வருது. சொன்னேன் வட்ட பொட்டு
வட்ட பொட்டு அடி வட்ட பொட்டு காமெடி வாழை அடிக்கிற வெயிலுக்கு சரி தண்ணியை தொட்டாலும் சுடுது கிண்ணியை தொட்டாலும் சுடுது சுடு தண்ணியை தொட்டாலும் சுடுது என்ன தோணுங்க என்ன மாத்தி தோணுமா அடி வடிவான வடிவழகு வடிவான வடிவழகு ஓ வான்குயில் போல் சத்தத்திற்கு வான்குயில் போட்ட சத்தத்திற்கு மொதம முன்ன கொல்லப்புறம் போனதில்லை பெரிய பைக்காவில் இருக்கு ஓஹோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓடு நல்லா இருக்கு ஏன் விலகி போற உடைய விலக சொன்னாங்களா உனக்கோசரம் தான் முக்கியமா இங்க பாடணும் பாடுற பூரா ஓன்னு கட்டி போட்டு பாட்டு கேட்டு ஓஹோ நல்லா இருக்கு ஆட்டம்னா இல்லையா அது மாதிரி ஆட்டணும்ல வச்சுட்டு வந்தா பண்ணக்கூடாது ஓஹோ நல்லா இருக்கு நல்லா ஆடுதா ஏன் ஆடுறது ஒரிஜினல் கை மாதிரியே இருந்தா
அடி ஒத்த கல்லு உன் கொத்துமையா இல்ல அப்படி ஆடணும். அந்தமா போனமா போட்ட மாட்டிருக்கணும். மொன்ன போக ஊத்த மாதிரி இருக்க கூடாது. தூக்காதம்மா தூக்காதே. நான் ஒத்த காலத்தான தூக்குனேன். அந்த பிள்ளைய 2 காலம் தூக்கி ஆட சொல்லுவாப்பா. 2 காலக்கா? தொம்மு கொட்டின்னு வந்துடும். தொம்மு கட்டின்னு இல்ல, தொம்மு கட்டின்னு. பாத்துட்டியா? தெரியும் பொசிஷன்ல இருக்குமே. பாத வச்ச வளர்க்க வச்ச புள்ள வாழை போலத்தை உள்ள வச்சு ஆமா நேற்று பூத்தால ரோஜா போட்டு அப்படி ஆடுமா? புரட்டி ஆடணும். தூக்க சொல்லலாமாயா? என்ன சார்? அவன் பொம்பளை இல்லையா? பொம்பளை பிள்ளை. நல்லா ஆடுற, சரி, நல்லா பாடுற. சரிங்க. எனக்கு என்னமோ தெரியல. சரி இருக்கட்டும். காலத்தை நேரத்தை கண்டிப்பா அனுசரிக்கணும். அப்படிங்கிறனால சரி எனக்கு வந்துருச்சா? வந்தா போயிட்டு பின்னாடி காணாது வந்தா போயிட்டாங்க. விழா கம்பெனி ஒரு அன்பான வேணுங்களானே. டீ மட்டும் வாங்கிட்டு நாடக கலைஞருக்கு டீ மட்டும் வாங்கிட்டு அதனால காதல் காதல் எப்படிப்பட்ட காதல் உங்களுக்கு? மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி நாய் காதலா? நாய் காதல் எவ்வளவு பெற்று. நாய் என்ன சாப்பிடும்? எது ஓட்டாலும் சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? வாயில சாப்பிடுவோம், நக்கி சாப்பிடும். நாய் காதலாவே இருக்கட்டும். நன்றி உள்ள ஜீவன் நாய் மட்டும் தானே. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அடுத்த பாசத்துக்குரிய நடிகருமான இயக்குனருமான திரைப்பட நடிகர் இயக்குனர் பாக்கியராஜா அவருடைய நினைவாகும். பாசத்து மதிமரியாதைக்குரிய அருமையம்மா ஜானகி அம்மா நினைவாகும். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? ஒரு
யாருமா சொல்லுவோம். ஹலோ என்னோட கதை இருக்குது. சொல்லுங்க. இது கல்லால் வச்ச கச்சலையா இல்ல பொட்டால் வச்ச பொச்சிலையா? கண்ணே வாடிய ராசாத்தி வாடியே வாடியே குட்டி எங்கடா பிள்ளை? அந்த வழியில போயிருச்சு. அந்த வழியிலே போயிருச்சா? அண்ணே நேதம் ஒரு பொம்பளை பிள்ளை சந்திக்கிறோம்ல. ஏடா கொக்காரடி பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசமா பாவைய பயண போய் முடிக்கிறீங்க. போக வெளியில நல்லது. இவ்வளவு நேரம் ஊருக்கு போயிருந்தாரு. சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. மேக்கப் போடாத புகரும் பஞ்சர் ஆகாத டயரும் ஒழுங்கா ரோட்ல உன சத்திரம் இருக்கா? ராப்பாலாம் படிச்சவனும் ராவா உட்காந்து விடிய விடிய குடிச்சவனும் உருப்பிடாத சத்திரம் இருக்கா? சுமாரா படி கொஞ்சம் சோடா செவனப்பு ஊத்தி குடி. காப்பிக்கு தேவை சுகரு, சைட் அடிக்க தேவை, பார்ப்பதற்கு தேவை கண்ணு, லவ் பண்ண தேவை பொண்ணு. இவ போனா போயிட்டு போறான். உங்க அம்மா இருக்குல்ல தூக்கி போட்டு நிற்கும். அட போய் முறையா உன் பொண்ணை காதல் பண்ற மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணின்னு கேட்போம். அப்படி சொல்லுங்க. ஐயா போயிட்டு வருவா. போயிட்டு வரட்டா? நல்ல சொல்றாரு.